ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டேஞ்சரஸ் ரொமான்ஸ் சீரிஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது கங்கனையும் சைலோமையும் தான் காட்டணும். சைலோம் கங்கனுக்கு டியூட்டரிங் எடுத்துட்டு இருக்கான். கங்கன் என்னமோ ஆள் இந்த உலகத்துல தான் இருக்கான், ஆனா அவனோட திங்கிங் எல்லாம் வேற ஒரு உலகத்துல இருக்கு. அப்புறம் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டணும். அதுல போன எபிசோட்ல பிம்பா கங்கனை பார்த்து சொல்லியிருப்பா இல்ல, நான் நினைச்சேன் நீ இங்க இருந்து போயிருப்ப அப்படின்னு. அதுக்கு கூட கங்கன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பானே. அப்ப பிம்பா கங்கனை பார்த்து எனக்கு அவன் மேல எப்ப ஃபீலிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல, ஆனா நான் அவன் கஷ்டப்படுறத பார்க்கும் போதும் அவனுக்கு அவனே சப்போர்ட் பண்ணிக்கிறத பார்க்கும் போதும் ஒரு நல்ல மனுஷனா அவன் என்ன இம்ப்ரெஸ் பண்ணான். சில நேரங்கள்ல என்னையே அறியாம எனக்கே தெரியாம நான் அவனை பார்த்துட்டே இருப்பேன். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அவன் மேல லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்னு. அவனை நான் பார்க்கும் போதெல்லாம் என்னாலையும் எதையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். அதனால அவன் கூட ஒரே யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான். சரி, இப்ப நீ சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்க, அது எனக்கு இங்க சில ஞாபகம் இருந்துச்சு, அதான் பார்க்க வந்தேன். இத சொல்லும் போது கங்கனை பார்க்க உண்மையிலே ரொம்ப பாவம் போல இருக்கு. இதோட இந்த பிளாஷ்பேக்கை இங்க கட் பண்ணிட்டு கங்கனையும் சைலோமையும் தான் திருப்பி காட்டுறாங்க. சைலோம் கங்கனை கூப்பிடுறான். கங்கன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால கங்கனோட நேம சத்தமா கூப்பிடவே கங்கன் அப்பந்தான் சுய நினைவுக்கே வாரான். இத பார்த்த சைலோம் கங்கனை பார்த்து, கங்கன் உனக்கு என்ன ஆச்சுடா, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கங்கன் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நான் என்ன சொன்னேங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சைலம் திருப்பி கேட்க, அதுக்கு கங்கன் சாரி நான் வேற ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி, நாம டியூட்டரிங்க இன்னொரு நாள் வச்சுக்கலாம், எப்படியும் ஒன்னால இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சைலம் சொல்றான். கங்கன் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிடுறான். இத பார்த்த சைலம் என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பிம்பாவையும் கிராண்ட்மாவையும் தான் காட்டணும். பிம்பாவும் கிராண்ட்மாவும் கார்டன்ல பேசிட்டே வரும்போது எந்திரிச்சு போன கங்கன் கரெக்டா கார்டனுக்கு வரான். கங்கனை பார்த்தோன்னா கிராண்ட்மா கங்கனை கூப்பிட்டு, கங்கன் நீ பிம்பாவுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுப்பா, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் பிம்பா கங்கனை பார்த்து, என்ன கங்கன் உனக்கு இன்னைக்கு டியூட்டரிங் இல்லையா, இல்ல தப்பிச்சு ஓடி வந்தியா அப்படின்னு கேட்க, அதுக்கு கங்கன் நான் அதை பத்தி தான் பேசலான்னு நினைச்சேன், இனிமே நான் சைலோமா எனக்கு டியூட்டரிங் எடுக்க வேண்டாம்னு சொல்லலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இத கேட்டு ஷாக்கான பிம்பா ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு கங்கன் ஏன் உனக்கு அவன் டியூட்டரிங் எடுக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறான். இதுல கொஞ்சம் ஹாப்பியான பிம்பா கங்கன் கிட்ட, கங்கன் நீ உண்மையாதான் சொல்றியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கங்கன் ஆமா நான் உண்மையாதான் சொல்றேன், அது மட்டும் இல்லாம அவன் இனிமே எனக்கு டியூட்டரிங் எடுத்தா அது எனக்கு ஆக்வர்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இத கேட்டு டென்ஷன் ஆன பிம்பா கங்கனை பார்த்து, கங்கன் அவன் ஒரு மனுஷன், நீ உருட்டி விளையாடிய தாயக்கட்ட கிடையாது, முதல்ல நீ இப்படி நடந்துக்கிறத நிறுத்து அப்படின்னு கோவத்துல சொல்றான். இத கேட்டு டென்ஷன் ஆன கங்கன் பிம்பாவை பார்த்து, அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் உன் கண்ணுக்கு அது தப்பாதான் தெரியுமா அப்படின்னு கேக்குறான். நிறுத்து கங்கன், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு பிம்பா சொல்றான். அதுக்கு கங்கன் பிம்பா கிட்ட, அப்படின்னா எனக்கு நேர்மையா ஆன்சர் பண்ணு, இவ்வளவு நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் உன் கண்ணுக்கு நான் நல்ல பையனா தெரிஞ்சிருக்கனா அப்படின்னு கேக்குறான். நீ நல்ல பையன்தான் கங்கன், உன்னை சுத்தி இருக்கவங்களையும் நீ லவ் பண்றவங்களையும் நீ அக்கறையா பாத்துப்ப, அதனாலதான் நான் உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா பாக்குறேன் அப்படின்னு பிம்பா சொல்றான். இந்த ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை கேட்ட பிறகு கங்கனால எதுவும் பேச முடியாம அமைதியா அங்கண்டு கிளம்பிடுறான். கங்கனை பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவனோட ஃபீலிங்ஸை பிம்பா கிட்ட சொல்லவும் முடியாம, பிம்பாவோட ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம அதை கோவமா வெளிக்காட்டிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல தான் காட்டணும். அங்க பிம்பா எல்லார்கிட்டையும் சாரி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நம்ம ஸ்போர்ட்ஸ் டேக்கு சியர் லீடிங்குக்கு ஆள் தேவை, யாராவது வாலண்டியரா வாரீங்களா அப்படின்னு கேட்கும் போது நவா பைய குடுன்னு கைய தூக்குறான். இத பார்த்த பிம்பா நவாவை பார்த்து, என்ன நவா நீ சியர் லீடிங் வாரியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நவா இல்ல நான் வரல, ஆனா எனக்கு ஒருத்தங்க அதுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆவாங்கன்னு தோணுது, அது யாருன்னா அது நீதான் அப்படின்னு பிம்பாவ சொல்றான். இத கேட்ட பிம்பா என்னது நானா அப்படின்னு கேட்க, அதுக்கு நவா ஆமா நீதான் கியூட்டா இருக்க, அழகா இருக்க, அதுவும் இல்லாம கிளாஸ் பிரசிடென்டா வேற இருக்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேக்ஸும் ஆமா நீதான் சூட் ஆவ, அது மட்டும் இல்லாம கங்கனும் உனக்கு கூட சூட் ஆகும், ரெண்டு பேரும் ஜோடியா செமையா இருக்கும் அப்படின்னு கங்கனை சேர்த்து கோத்து விட, அதுக்கு கங்கன் இல்ல நான் வரல, எனக்கு டியூட்டரிங் ஷெட்யூல் இருக்குன்னு சொல்ல, அப்ப சைலும் கங்கன் கிட்ட
நான் வேணா உன்னோட ஷெட்யூல சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கிளாஸ் ரூம்ல இருக்க மத்த பசங்க எல்லாம் ஆமாமா நாங்களும் இதுக்கு வழிமொழிகிறோம் அப்படின்னு கிளாப் பண்ண கங்கனை எதுவும் சொல்லாம அமைதியாயிடுறான். அப்புறம் கங்கன் சைலோமை பார்த்து நீ ஏன் இந்த விஷயத்துல அவங்க கூட சேர்ந்துக்கிட்ட, உனக்கு தெரியுதா நான் இதை அவாய்ட் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு சைலம் கங்கன் கிட்ட இங்க பாரு கங்கன், நீ ஓப்பன் ஹவுஸ்ல என்ன சொன்ன, உனக்கு மாஸ் கம்யூனிகேஷன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்ன இல்ல, ஒருவேளை நீ இந்த சியர் லீடிங்ல ஜாயின் பண்ணேன்னா இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம் இல்ல, அதுக்கு தான் சொல்றேன். இதுக்கு கங்கனாலேயும் எந்த ஆன்சரும் பண்ண முடியாம அமைதியா அப்படியே இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல டீச்சர் நப்டோவையும் கங்கனையும் பிம்பாவையும் அவங்க கூட மத்த 2-3 பசங்களையும் காட்டுறாங்க. அதாவது அவங்க சியர் லீடிங்குக்கு பிராக்டிஸ் பண்ண வந்திருக்காங்க. அப்புறம் டீச்சர் நப்டோ நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் ஒரு வீடியோ கிளிப் வச்சிருக்கேன், அதை பார்த்து அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோ கிளிப்பை காட்டுறாங்க. பார்த்தா அது அவங்களோட வீடியோ கிளிப். அவங்க தெரியாம அவங்களோட வீடியோ கிளிப்பை எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. ஐயோ சாரி நான் வேற ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து காட்டிட்டேன், இங்க தானே இருந்துச்சு அந்த வீடியோ அப்படின்னு தேடிட்டு இருக்க. அதுக்கு பிம்பா டீச்சரை பார்த்து டீச்சர் நீங்க கவலைப்படாதுங்க, இன்டர்நெட்ல தேடினா நல்ல வீடியோ கிடைக்கும், நீங்க இப்போ யாரு எந்த பொசிஷன்ல நிக்கணும் அப்படின்னு கைட் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டீச்சர் நப்டோவும் ஆமா இது உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஐடியா தான், நான் என்ன சொல்றேன்னா நீங்க எல்லாரும் பேரா நிக்கணும், அதாவது ஒரு மெயின் சியர் லீடரும் இன்னொரு ஃபீமேல் சியர் லீடரும் பேரா நிக்கணும், மெயினான பேரு சென்டர்ல நிக்கணும். சரி ஓகே, யார் அந்த மெயினான பேர் அப்படின்னு கேட்க அதுக்கு அங்க இருந்த ஒரு பொண்ணு கங்கனையும் பிம்பாவையும் சொல்றா. இத கேட்டு கங்கனுக்கும் பிம்பாவுக்கும் கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கவே கங்கன் டீச்சரை பார்த்து டீச்சர் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்கு, நான் நர்சிங் ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கண்டு கிளம்பி போறான். கிளம்பி போனவன் நேர கிரவுண்ட்ல போய் உட்கார அங்க மேக்ஸ் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். மேக்ஸ் கங்கனை பார்த்து டே கங்கன் நீ இங்க என்னடா பண்ற, உனக்கு இன்னைக்கு சியர் லீடிங் பிராக்டிஸ் உண்டுல்ல, நீ அதுக்கு போகலையா அப்படின்னு கேட்க அதுக்கு கங்கன் அதுல என்ன கோத்து விட்டது நீதான், நான் ஒன்னும் கேட்கல அப்படின்னு சொல்ல சரி ஓகேவா என் கூட கொஞ்ச நேரம் இருந்து ஃபுட்பால் விளையாடு அப்படின்னு மேக்ஸ் கங்கனை கூட்டிட்டு போறான். கங்கன் ஏதோ டம்மியா விளையாடுவான்னு பார்த்தா அவன் நல்லா தாங்க விளையாடுறான், பயப்புள்ள கோலா அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கங்கனை மேக்ஸன் டயர்டாவி வந்து உட்கார அங்க விளையாடிட்டு இருந்த ஒரு சீனியர் பிரதர் கங்கனை பார்த்து கங்கன் நீ உண்மையிலே ரொம்ப நல்லா விளையாடுறடா, நீ வேணா எங்களோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மேக்ஸ் சீனியர் பிரதரை பார்த்து இல்ல அவனுக்கு நாளைக்கு சியர் லீடிங் பிராக்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு இருந்த கங்கன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அதான் சைலோம் கிட்ட அவன் சொல்லியிருப்பான் இல்ல எனக்கு எந்த ட்ரீமுமே இல்லை அப்படின்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த சீனியர் பிரதர் கிட்ட சரி நானும் உங்களோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கத தூரத்துல இருந்து கைய நோட்டீஸ் பண்றான். இதை கேட்ட கைக்கு தான் மூக்கு நெருப்பா கொதிக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல சியர் லீடிங் பிராக்டிஸ் ரூமை தான் காட்டுறாங்க. அங்க அவங்களுக்கு ஆட்டோவும் சைலோமும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர இதை பார்த்த டீச்சர் ஆட்டோவை பார்த்து ஆட்டோ நான் உன்னோட அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆட்டோ டீச்சரை பார்த்து அப்படியா, அப்படின்னா இதுக்கு மொத்தமா 500 ரூபாய் செலவாச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு டீச்சர் ஆட்டோ கிட்ட என்ன ஆட்டோ சொல்ற அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆட்டோ சும்மா அவங்கள கலாச்சன் டீச்சர் அவ்வளவுதான், இதெல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்றான். ஆனா ஒண்ணு வரவன் போறவன் எல்லாம் இந்த டீச்சரை நல்லா வச்சு செய்யறான் இல்ல. எனக்கு இந்த டீச்சர் நப்டோ கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்க, அதை விட முக்கியமா ரொம்ப ரொம்ப இன்னசென்டா இருக்காங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். சைலோம் பிம்பாவை பார்த்து பிம்பா கங்கன் எங்க அப்படின்னு கேக்குறான். அவனுக்கு உடம்பு சரியில்லை நர்சிங் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனான், இப்ப அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா பிம்பா சைலோமுக்கு அந்த ஸ்டெப்ஸ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. சொல்லி கொடுத்துட்டு இத போய் நைட்டு கங்கனுக்கு சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்கண்டு. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஆளு கங்கன் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இப்பதான் வாரான். அவனை பார்த்த சைலம் கங்கன் கிட்ட கங்கன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பிம்பா சொன்னா இப்ப பரவாயில்லையா, நான் நீ பிராக்டிஸ் பண்ண வேண்டியதை லேர்ன் பண்ணிட்டேன், உனக்கு இப்பவே சொல்லி தரவா இல்ல நைட்டு சொல்லி தரவா அப்படின்னு கேட்க அதுக்கு கங்கன் சைலோமை பார்த்து தயவு செஞ்சு என்னோட விஷயத்துல இருந்து நீ கொஞ்சம் தள்ளி இருக்கிறியா அப்படின்னு கேக்குறான். சைலோம் அதுக்கு என்னடா சொல்ற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்தேன், அது மட்டும் இல்லாம பிம்பா கிட்ட பேசுக்கு இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு, முதல் நாளே நீ அதுல இருந்து குவிக் பண்ண போறியா அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட கங்கனோட கண்ணுல இருந்து கோபத்தி அனலா வெளியே வர சைலோமை பார்த்து அப்படின்னா நீ என்ன வேணும்னு தான் இந்த சியர் லீடிங்ல தள்ளி விட்டுருக்க அப்படிதானே. அதுக்கு சைலோம் என்னடா பேசுற, நீ உனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கலாம் இல்ல, அதுக்காக தான் அப்படி பண்ணேன், அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபீலிங்ஸ அவகிட்ட சொல்லுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம் இல்ல, உன்னோட
ஃபீலிங்ஸ கண்டிப்பா பிம்பா அக்செப்ட் பண்ணிப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சைலோம் சொல்ல, அடே சைலோம், பிம்பாவுக்கு ஒன்னதாண்டா பிடிச்சிருக்கு, இது எப்பந்தான் உனக்கு புரிய போகுதோ அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கங்கன் பைபிளைக்கு வெறியாகி சைலோமை பார்த்து, உன்னோட இறக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஏதாவது நீ பண்ணனேன்னு இருந்தா என்னை விட்டு தள்ளி ஏறு அப்படின்னு கோவத்துல கத்துறான். இதை கேட்ட சைலோம் கங்கன் கிட்ட, கங்கன் உனக்கு என்னடா ஆச்சு, நீயும் பிம்பாவும் ஒரு பெர்ஃபெக்டான மேட்ச், உன்னோட ஃபீலிங்ஸ் அவகிட்ட நீ சொல்லலாம் இல்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கங்கனுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச பொறுமையும் போய் உள்ள குமரிட்டு இருந்த கனல் நெருப்பா வெடிக்கவே சைலோமை பார்த்து, அப்படின்னா நீ இதை காது கொடுத்து நல்லா கேளு, பிம்பாவுக்கு என்ன பிடிக்கலையா, பிம்பாவுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கான், இப்போ உனக்கு நிம்மதியா அப்படின்னு எரிமலையா சைலோமை பார்த்து வெடிச்சு தள்ளுறான். அடே கங்கன், பாவண்டா சைலோம், ஏன்டா அவனை இப்படி கஷ்டப்படுத்துற, அவனுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, ஆனா உனக்கு தான் பிம்பாவை பிடிச்சிருக்கு, அது எப்பதான் உனக்கு புரிய போகுதோ. சரி வாங்க நம்ம சீனுக்குள்ள போவோம். இப்படி கோவத்துல பொறுமையே இல்லாம எரிமலையா சைலோம் கிட்ட வெடிச்சு தள்ளிட்டு கங்கன் அங்கண்டு கிளம்பிடுறான். பாவம் சைலோமுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியாம கங்கனையே பார்த்துட்டு நிக்கிறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நவா பைய கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கான். இவன் ஃபுட்பால் விளையாடிய ஆர்வத்துல பக்கத்துல இருந்த ஒரு பையனை இடிச்சு தள்ள, பாவம் அந்த பையனோட ஷோல்டர் இவனோட ஃபுட்பால் ஆர்வத்துக்கு அது பலியாயிடுச்சு. அப்புறம் அந்த பையனை நர்சிங் ரூம்ல கொண்டு இருத்துறாங்க. அங்கே வந்து நர்ஸ் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு, நீ கொஞ்ச நாளத்துக்கு உன்னோட ஷோல்டரை அசைக்க கூடாது, இல்லைன்னா இது கியூர் ஆகுக்கு நிறைய நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த பையனை பார்க்க அங்க கை வரான். கை வந்து அந்த பையனை பார்த்து, என்னடா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பையன், சாரிடா, இந்த வருஷம் என்னால ஸ்போர்ட்ஸ் டேல விளையாட முடியாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு டென்ஷனான கை நவாவை பார்த்து, எல்லாம் ஒன்னால தான், இப்போ ஃபுட்பால் டீமுக்கு கோல் கீப்பருக்கு என்ன பண்றது, இருந்த ஒரே ஒரு கோல் கீப்பரோட கையையும் உடைச்சி படுக்க வச்சுட்ட அப்படின்னு நவாவை பார்த்து பொறிஞ்சு தள்ளுறான். அதுக்கு அந்த பையன் நவாவை பார்த்து, நவா நீ தான் பேஸ்கெட் பால் டீம்ல நல்ல பால் பிடிப்ப இல்லடா, இதையும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நவா, இல்ல நான் வேணா வேற ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கை பைய பாலை தூக்கி நவா மேல போடுறான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நவா பையலையும் கப்புன்னு கேட்சி பிடிக்கிறான். இதை பார்த்த கை நவா கிட்ட, அதான் நல்லா பிடிக்கிற இல்ல, ஒழுங்கு மரியாதை பிராக்டிஸுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பிம்பா அவளோட சியர் லீடிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த வழியா சைலோம் போகவே அவனை கூப்பிட்டு, கங்கன் வரலையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சைலோம் பிம்பா கிட்ட, பிம்பா இனிமே கங்கன் பிராக்டிஸுக்கு வருவான்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்றான். அப்படின்னா சைலோம், நீ என் கூட பிராக்டிஸுக்கு வருவியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சைலோம் பிம்பா கிட்ட, நானா, ஆனா நான் எதுக்கு பிராக்டிஸுக்கு வரணும் அப்படின்னு கேட்க, ஏன்னா சைலோம் இதை நான் உன் கூட பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பிம்பா சொல்றா. சைலோமுக்கு பிம்பாவோட ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது. அதனால பிம்பாவை பார்த்து, ஆனா பிம்பா எனக்கு கங்கனுக்கு டியூட்டரிங் எடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிம்பா சைலோம் கிட்ட, எனக்கு தெரியும் நீ இதை தான் சொல்லுவ அப்படின்னு, இருந்தாலும் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு கேக்குறா. கேளு அப்படின்னு சைலோமும் சொல்ல, ஒருவேளை நீ கங்கனுக்கு டியூட்டரிங் எடுக்காட்டி என்னோட சியர் லீடிங் பார்ட்னரா இருப்பியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சைலோம் எந்த ஆன்சரும் பண்ணாம அப்படியே நிக்கவே, உனக்கு ஒண்ணு தெரியுமா சைலோம், நீ என்னோட இதயத்தை ரொம்ப உடைச்சிட்ட, சரி அதை விடு, நான் உன்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்டதும் இங்க நடந்ததும் எதுவுமே நடக்கலன்னு நினைச்சுக்கோ, எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கண்டு போறா. பிம்பாவுக்கு இது ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான மூமெண்ட் தான். இருந்தாலும் சைலோம் அவகிட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிட்டான். அதாவது அவகிட்ட ரொம்ப ஹார்ஷாவும் பேசாம, அவளுக்கு எந்த ஹோப்பும் கொடுக்காம, அவனுக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டான். உண்மையை சொல்லணும்னா சைலோம் அவனோட ஃபீலிங்ஸை கரெக்டா ஹேண்டில் பண்றான். ஆனா கங்கனுக்கு அவனோட ஃபீலிங்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல. அதாவது அவன் சொல்றத மத்தவங்க கேட்கலன்னா ஒன்னி அவங்கள ஹர்ட் பண்றான், இல்லாட்டி அவங்க மேல கோவப்படுறான். எப்பந்தான் கங்கன் மாற போறானோ தெரியல. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். அப்புறம் பிம்பாவும் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க டீச்சர் நப்டோ அவளை நோட்டீஸ் பண்றாங்க. அப்புறம் நமக்கு 3 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை காட்டுறாங்க. அதாவது கங்கன், சைலோம், அப்புறம் பிம்பா. கங்கன் அவனோட ஃபுட்பால் டீம்ல உள்ள மற்ற மெம்பர்ஸுக்கு பாலை பாஸ் பண்ணவும் செய்யாம, கோலம் அடிக்காம சும்மா பாலை வச்சு ஓட்டிட்டு இருக்கான். இதுல கடுப்பான கை கங்கன் கிட்ட அடிக்கி போக அதுல அவங்க 2 பேருக்கும் கை கலப்பாயிருது. அப்புறம் பிம்பா சைலோம் ஓகே சொல்லாத சோகத்துல மும்முரமா பிராக்டிஸ் பண்ணி விழுந்து காலை உடைச்சிக்கிறா. அப்புறம் சைலோம் கங்கனுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
அவன் எங்க வர போறான், அவன் தான் கை கூட அடி வச்சிட்டு இருக்கானே. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பிம்பாவை தான் காட்டினான். அவ காலில் ஒரு பெரிய பேண்டேஜா போட்டு நர்சிங் ரூம்ல உட்கார வச்சிருக்கு. அப்புறம் டீச்சர் நப்டோ பிம்பா கிட்ட, நீ இங்கே ரெஸ்ட் எடு, நான் உனக்காக பபிள் டீ வாங்கிட்டு வரேன், அது உனக்கு கொஞ்சம் ரீஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கண்டு போறாங்க. டீச்சர் நப்டோ அங்கண்டு போன கொஞ்ச நேரத்திலேயே கங்கன் அங்க வந்துடுறான். கங்கன் அங்க வந்து பிம்பாவோட காலை பார்த்துட்டு, உனக்கு என்ன ஆச்சு, நீ பிராக்டிஸ் பண்ணும்போது கீழே விழுந்துட்ட அப்படின்னு சொன்னாங்க, உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பிம்பா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த வலி ஒன்றும் அவ்வளவு பெருசா தெரியல அப்படின்னு சொல்றா. அதுக்கு கங்கன், அப்படின்னா இதுக்கு காரணம் சைலோமா அப்படின்னு கேக்குறான். பிம்பாவும் எதுவும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல சைலோம் கங்கனை தேடிட்டு கொட்டுற மழையில ஸ்கூலுக்கே வந்துடுறான். கங்கன் அங்க மழையில நனைஞ்சிட்டு வரதை பார்த்துட்டு சைலோம், கங்கன் உனக்கு என்னாச்சுடா, நீ ஏன் என்னோட போனை அட்டன் பண்ணல அப்படின்னு கேக்குறான். பிம்பாவுக்கு அடிபட்ட கோவத்துல தீயா எரிஞ்சிட்டு இருந்த கங்கன் சைலோமோட ஷர்ட்டை பிடிச்சி, நீ எதுக்காக பிம்பாவை ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சைலோமோ என்ன அப்படின்னு அதுக்கு கங்கன் திருப்பியும் சைலோமோட ஷர்ட்டை பிடிச்சி, நீ எதுக்காக பிம்பாவை ரிஜெக்ட் பண்ண, உனக்கு தெரியுமா பிம்பாவுக்கு ஓ மேல எவ்வளவு க்ரஷ் இருந்துச்சு அப்படின்னு. இதை கேட்டு டென்ஷனான சைலோம் கங்கனை பார்த்து, முதல்ல நான் ஏன் அவளை ரிஜெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை பிடிச்சி தள்ளி விடுறான். அப்புறம் திருப்பியும் கங்கன் சைலோமோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, எனக்கு நீ முதல்ல ஆன்சர் பண்ணு, அவகிட்ட எது உனக்கு பிடிக்கல, அவளை ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேக்குறான். ஏன்னா எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கங்கனை பிடிச்சி தள்ளி விடுறான். அப்புறம் சைலோம் கங்கன் கிட்ட வந்து, இங்க பாரு கங்கன், நான் சொல்றத நல்லா கேளு, எனக்கு பிம்பாவை பிடிக்காது, எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு கங்கன் கிட்ட சொல்லிடுறான். வாவ் வாவ் வாவ், வாட் அ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் இல்ல சைலோம். கங்கன் சைலோம் கிட்ட இப்படி ஒரு ஆன்சரை எதிர்பார்க்காதனால அப்படியே வாயடைச்சு போய் நிக்கிறான். அப்புறம் சைலோமும் கங்கனோட ஆன்சருக்கு வெயிட் பண்ணாம அங்கண்டு கிளம்பி போயிடுறான். அடே கங்கன், நீ தானடா கேட்ட பிம்பா கிட்ட எது உனக்கு பிடிக்கல சொல்லுன்னு கேட்ட இல்ல, சைலோமுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, அப்புறம் எப்படி பிம்பாவை பிடிக்க போகுது. இப்படி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஷாக்கான சீனோட இந்த பார்ட்டை இங்கே எண்ட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ரெயின் லில்லி. டாடா, பாபாய், லவ் யூ, உமா.